நாம் இந்த ஒரு 4 கேள்விகளை எனக்கே கேட்டுக்கிட்டேன். நான் என்னை எதை கேட்க வேண்டும் ஒவ்வொரு நாளும்? என்ன எப்படி எனக்கு சவால் விடணும்? ஹவ் ஷுட் ஐ சேலஞ்ச்? இந்த 4 கேள்விகள் இங்க இருக்குது. இந்த இந்த ஸ்லைட்லாம் யாருக்காவது வேணும்னா கேளுங்க. ஐ கேன் ஷேர். அதே மாதிரி நான் என்கரேஜ் பண்ணுவேன்னா, நீங்க போய் மற்றவங்களுக்கு இதெல்லாம் போதிக்கணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how well am I fulfilling my priestly calling? என்னுடைய ஆசாரிய அழைப்பை எந்த அளவுக்கு நன்றாக நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன்? நான் என்னை பற்றி தான் யோசிக்கிறேன். நீங்க உங்களை பற்றி யோசிக்கணும். நான் தினந்தோறும் இந்த நம்முடைய மகா பிரதான ஆசாரியர் அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த அளவுக்கு நான் தினம் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன். அவரை போல இருக்கிறதுக்கு நான் ஆவியானவருக்குள்ளே தினந்தோறும் எல்லா நேரங்களிலும், எல்லா வேளைகளிலும், எல்லா நேரத்திலும், எல்லா விசுவாசிகளுக்காகவும் எபேசியர் 6 சொல்ற மாதிரி நான் ஜெபிக்கிறேன். ஆவியில நான் பரிசுத்த ஆவியானவர் நான் இந்த ராஜரீக ஆசாரிய வேலையை செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு நான் முழுசா விட்டு கொடுக்கிறேன். ஐ ரியலி கிவிங் ஹிம் ஃபுல் கண்ட்ரோல். எப்படின்னா, நம்ம இடைப்படுவது என்று சொல்லும்போது நம்ம இமோஷனலா அஃபெக்ட் ஆகுறது ஓகே. ஆனால் ஆவியானவர் என்னை நடத்துவார். இந்த சகோதரனுக்கு, இந்த சகோதரிக்கு, இந்த ஒரு காரியம் நமக்கு வரும்போது, சில சமயம் நீங்க வாட்ஸ்அப்பை பார்க்கலாம், டிவியை பார்க்கலாம், நியூஸ் பேப்பர் பார்க்கலாம், சில சமயம் ஃபோனில் கூப்பிடுவாங்க, எப்படியாவது பண்ணுவாங்க. ஆர் இங்கே இருக்கிற இடத்துல இன்னைக்கு கூட ஒருத்தர் சாட்சி சொன்னார். சர்ச்சில் அவர் போய் கொண்டிருக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் மரித்து போயிருந்தார். ஆவியானவர் அவரை உந்திருக்கார், நீ போய் அவரை மரிச்சவரை ஜெபிச்சு எழுப்புன்னு. ஆனா அவர் மற்ற காரியத்தை யோசிச்சுட்டு போயிட்டார். ஸோ வென் ஹோலி ஸ்பிரிட் இஸ் ப்ராம்ப்டிங் யூ, எஸ்பெஷலி நம்ம எல்லா மரிச்சவங்களையும் எழுப்ப முடியாது. பரிசுத்த ஆவியான எல்லா மரிச்சவங்களையும் எழுப்புனா யாருமே மறிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இல்லை. அந்த காரியத்துல நிச்சயமாய் ஆவியானவர் உங்களை நடத்துவார். அதே போல நாம் வியாதியஸ்தர்கள் கூட சும்மா போற வாங்குறவங்க எல்லாரையும் பார்த்துல ஆவியானவர் நிச்சயமா சொல்லுவார். அந்த நேரத்துல அந்த ஜெப பாரத்தை எனக்கு அவர் ஒவ்வொரு நாளும் வைக்கும்போது நான் அதுக்கு விட்டு கொடுத்தா அந்த ஜெப பாரத்தை வைப்பார். இன்னைக்கு நான் நோன்னு சொல்லிட்டேனா, நாளைக்கு நான் நோன்னு சொல்லிட்டேனா, அவர் எனக்கு பாரத்தை வைக்கும்போது இல்லை எனக்கு ஏன் வேலையே கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஆவியானவர் விட்டுருவார் ஜென்டலா. அதுக்கப்புறம் வர மாட்டார். இன்னைக்கு அந்த சுப்பராஜ் ஜெபிக்கும் போது கூட நம்ம எல்லாருக்கும் அந்த ஆவியானவர் கொடுக்குற ஜெப பாரத்துக்கு ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். அவர் பேசும்போது உடனே நம்ம அந்த ஒரு வார்த்தையாவது கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அவர் பார்த்துக்குவார். ஒரு பொதுவான நாட்டுக்காக, பொதுவான பிரச்சனைகளுக்காக நிச்சயமா ஜெபிக்கலாம். ஆனால் இந்த ராஜரீக ஆசாரியராக இருக்கும்போது நம்ம குறிப்பான காரியத்துக்கும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அந்த குறிப்பான பாயிண்ட்ல அதுல ஒரு பிரேக் த்ரூ வர வரைக்கும், அதுல ஒரு பெரிய வெற்றி வர வரைக்கும் தொடர்ந்து ஜெபிக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அதிசயங்கள் அற்புதங்கள் ஒரு நிமிஷத்துலையும் நடக்கும், ஆனால் விடாப்பிடியாக ஜெபித்தில் நடக்கும். அது நம்ம வேலை இல்லை, ஜெபிக்கிறது தான் நம்ம வேலை. பலன் கொடுப்பது, பதில் கொடுப்பது, கிரியை செய்வது தேவன், நம்ம இல்லை. ஆனால் அந்த ஜெபத்துல நம்ம சில சமயம் உறுதியாய் தரித்திருக்க வேணும்னு இயேசு கிறிஸ்து அதையும் சொல்லி கொடுத்தாரு. அப்ப குறிப்பான காரியம் நம் கண்களுக்கு முன்பாக அங்க ஒரு காரியம் நடக்கணும்னா அந்த குறிப்பான காரியத்துக்காக ஜெபிக்கணும். குறிப்பான ஒரு நபருக்காக, குறிப்பான ஒரு சூழ்நிலைக்காக, குறிப்பான ஒரு மாற்றம் வருவதற்காக அதையும் நிச்சயமா செய்யணும். பொதுவாக நிறைய பேர், சில பேர் ஃபேஷனாக ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்தியா ரட்சிக்கப்பட வேணும்னு. அது ஆவியானவர் உங்களுக்கு அந்த உந்துதல் கொடுத்தா ஜெபிங்க, நிச்சயமா ஜெபிங்க. ஆனால் குறிப்பாகவும் ஜெபிங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொன்னபடி பர்சனல் ப்ராப்ளம் நமக்கு இருக்கும்போது குறிப்பாக நம்ம மற்றவர்களுக்காக இடைப்பட வேண்டும். அப்பதான் எதிரி இன்னமே இந்த ஆளுக்கு பிரச்சனை கொண்டாந்தாலும் ஒரு ஜெபித்துக்கிட்டு அப்படின்னு உங்களை விட்டுட்டு போயிடுவான். நீங்க பிரச்சனை கொஞ்சம் வந்த உடனே இதெல்லாம் நிறுத்துனீங்கன்னா பிரச்சனை தான் வாழ்க்கையில இருக்கும். அடுத்ததாக 2வது கொஸ்டின் என்னையே கேட்டேன். How well am I seeking his kingdom and his righteousness today? அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் எந்த அளவுக்கு நான் நன்றாக தேடிக்கொண்டிருக்கிறேன். மற்ற எதையாவது அதுக்கு மேல இன்னைக்கு அனுமதிச்சிருக்கிறேன். டெய்லி நம்ம திங்க் பண்ணணும். மற்ற காரியங்கள், நம்ம பிள்ளைங்க காரியம், நம்ம ஹெல்த், மற்ற காரியங்கள் அதுக்கு மேல வருதா? இன்னைக்கு என்னுடைய தேவைகள், என்னுடைய பொருளாதார தேவை, மை ஃபைனான்ஷியல் நீட்ஸ், அல்லது குடும்ப தேவை எதுவாக இருக்கலாம்,
இந்த கவலைகளும் எதிர்காலத்தை குறித்த கவலைகளும் இதுல என் தலை ரொம்ப இருக்குதா? அப்பனா நிச்சயமா இயேசு கிறிஸ்து சொன்னது முதலாவது தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தின் தேடுங்கள் சொன்னபோது அவர் மற்றதெல்லாம் ஒரி பண்ணாத சொல்லிட்டு சொன்னார். அந்த நம்ம மற்ற காரியங்களை கவலைப்படும் போது இந்த காரியத்தை செய்ய முடியாது. So I am asking myself, am I truly keeping Christ at the center of my life? இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையின் மையத்திலே உண்மையிலேயே வைத்திருக்கிறேனா? Am I truly keeping church at the center of my living? என்னுடைய வாழ்க்கை நடைமுறையில அவருடைய சபையை என்னுடைய மையத்திலே வைத்திருக்கிறேனா? Am I truly keeping commission at the center of my labor? நான் கவனித்து வேலை செய்கிற காரியங்களில் அவர் கொடுத்த அந்த பிரதான கட்டளையை மையத்தில் வைத்திருக்கிறேனா? இந்த 3 கேள்வியையும் நான் அடிக்கடி கேட்க வேண்டும். இதுக்கு ஒரு 7 குறிப்பு இருக்குது. எப்படி அவருடைய ராஜ்யத்தை முதல்ல தேடுவதுன்னா, முதல்ல காலையில எழுந்த உடனே உங்க பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு ரெடி பண்றதோ, மற்ற குளிக்கிறது, இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி, பிஃபோர் எனிதிங், ஃபர்ஸ்ட் திங், கெட் அலோன் வித் காட் ஃபார் ப்ரேயர் அண்ட் பைபிள் மெடிடேஷன். அதுக்கு டைம் இல்லை என் பிள்ளைங்களை, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி எழுந்துறீங்க காலையில். எப்படியாவது உங்க டைம் உங்களுக்கு தான் தெரியும். உங்க டியூட்டிக்கு 6 மணிக்கு காலையில போகணும்னா 5:30 மணிக்கோ 5 மணிக்கோ வந்துருச்சு. அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் ஃபியூ மினிட்ஸ் ஃபர்ஸ்ட் திங் இன் த மார்னிங். அதுதான் ஃபர்ஸ்ட் திங் என்று சொல்லும்போது சீக் ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட்னு அர்த்தம். 2வது, ஒரு வாரத்தை ஆரம்பிக்கிற முதல் நாளின் முதல் பாகத்தில், ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக் டெடிகேட்டட் டு சீக் ஹிம். இந்த நாளைக்கு மண்டே மார்னிங் நிறைய பேருக்கு வேலைக்கு போவீங்க, அதுதான் மேபி ஃபர்ஸ்ட் டேயா இருக்கலாம் நிறைய பேருக்கு. மண்டே மார்னிங் ஃபர்ஸ்ட் திங் யூ சீக் ஹிம். இந்த வாரத்தில் நீர் தான் ராஜாவாக இருக்கணும்னு சொல்லி காட் இஸ் ஆனர்ட். அவர் அதில் பிரியப்படுகிறார், அவர் அதில் உயர்த்தப்படுகிறார். தேர்ட், கிவ் காட் த டைத்திங் அண்ட் ஆஃபரிங் ஆஃப் யுவர் இன்கம் ஃபர்ஸ்ட் திங் வென் யூ ரிசீவ். உங்கள் வாழ்க்கை எப்போ சம்பளம் வந்தாலும், எந்த நாளில் வந்தாலும், முதலாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை, தசமபாகமும் காணிக்கைகளையும் முதலாவது ஒதுக்கி வைக்கணும். எவ்வளவுதான் நமக்கு கடன் எது இருந்தாலும் கூட, தட்ஸ் சீக்கிங் இஸ் கிங்டம் ஃபர்ஸ்ட். 4வது, நான் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது முதலாவது என் தேவனை நான் துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங், யூ ஆனர் ஹிம். 5வது, என்னுடைய இன்னைக்கு நான் லிஸ்ட் போடுறேன் எதெல்லாம் செய்யணும்னு. நல்லது, நீங்க டு டூ லிஸ்ட் போடுறது நல்லது. ஆனா இப்போ பாருங்க, நாளைக்கு காலையில எனக்கு நிறைய வேலை இருக்குது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் ஃபுல் டைம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் நான் கடந்த 1 மாசமும் ஒவ்வொரு நாளும் ஆரம்பிக்கும் போது முதலாவது இந்த தியானத்துக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்றேன். அதுக்கப்புறம் என் வேலையெல்லாம் நிறைய டிலே ஆயிடுச்சு. நாளைக்கும் அப்படி இருக்கும்போது, நாளைக்கு முதல்ல மண்டே மார்னிங் எழுந்திரிச்சோன்னே எனக்கு தேவனுக்கு தெரியும், எனக்கு தெரியும், தேவன் தான் எனக்கு சாட்சி. இந்த சபையில் இன்னைக்கு இந்த வாரத்தில் நடக்க போகிற காரியங்களை ஃபர்ஸ்ட் நான் பண்ணிட்டு தான் அடுத்தது செய்வேன். மேக் யுவர் ஷூர் யுவர் ப்ரையாரிட்டிஸ் லைன் அப் வித் ஹிஸ் ப்ரையாரிட்டிஸ். 6வதாக, எந்த டைம்லையும், இப்போ வீக்காக இருக்கும்போது, ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது, அந்த பர்டிகுலர் டைமில் கோபத்தில் இருக்கும்போது, ஒருத்தர் உங்களை கூப்பிட்டு ஒரு பேட் நியூஸ் கொடுக்கும்போது, ட்ரெயின் யுவர் செல்ஃப் டு ஒபே ஹிஸ் கமாண்ட்ஸ். அந்த நேரத்தில், அந்த நிமிஷத்தில் தேவன் கொடுக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய நீங்கள் உங்களையே பழக்கி வைக்கீங்க. அந்த நேரத்தில் மாம்சத்துக்கு நான் டக்குன்னு எனக்கு கோபம் வந்துருச்சு, தெரியாத வார்த்தையை பேசிட்டேன், அதுலேருந்து போயிட்டு ஆண்டவர் சொன்ன கமாண்டுக்கு நம்ம கீழ்ப்படிய மெதுவாக ட்ரெயின் பண்ணணும். இந்த மாம்சத்தை அடக்க. கடைசியாக, இத்தனை நாட்களாக இல்லாத சில காரியங்கள் தடைப்பட்டிருக்குன்னா உபவாசித்து ஜெபிங்க. These are at least 7 ways you can seek the kingdom of God first. இது நம்ம ப்ராக்டிக்கலாக செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்னா சும்மா சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. 3வதாக, நான் எப்படி இந்த வாழ்க்கையில ஆள்கிறேன் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வாசனை. நம்ம இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் கடைசி வரைக்கும் அவர் அந்த 1 கொரிந்தியர்ல அந்த வசனம் யாராவது வாசிங்க, 15:25. 1 கொரிந்தியர் 15:25 யாராவது வாசிங்க. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது.
ஆமென். அவர் ஆளுகை செய்துகிட்டு இருக்காரு. எல்லா சத்துருக்களையும் அவருடைய பாதத்துல கீழே வைக்கும்படியாக நமக்கு ஆண்டவர் அந்த வேலையை இந்த உலகத்துல இப்ப கொடுத்திருக்கிறார். அவர் ஆண்டு கொண்டு தான் இருக்கிறார். ஆனா அவர் எப்படி இந்த கடைசி வரைக்கும் ஆள போறாருன்னா உங்க மூலமாகவும் என் மூலமாகவும் என்னுடைய என்னுடைய இருதயத்தை உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கென்று சமர்ப்பித்து நம்ம கனி தரும்போது அன்பில் நடக்கும்போது அவர் அவர் எனக்கு இந்த கர்த்தராகிய கர்த்தரின் சரீரமாகிய சபையில எனக்குன்னு ஒரு இடத்த கொடுத்திருக்காரு. அந்த இடத்தை நான் எடுத்து அவர் எனக்கு கொடுத்த வேலைகளை நான் செய்யும் போது நிச்சயமாய் கிறிஸ்து கடைசி வரைக்கும் ஆளுகை செய்வார். ஆமென். அப்ப இந்த நாட்களிலே அவர் எனக்கு கொடுத்திருக்கிற வேலைகள் சின்ன வேலையா பெரிய வேலையா இருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கான்சியன் சிஸ்டர் சொன்னாங்க, அந்த அந்த டிரான்ஸ்லேஷனுக்கு கொடுத்தாருங்கன்னு. அத அத அவங்க உண்மையா செய்து கொண்டிருக்காங்க. வாட்டெவர் என்ன ஆண்டவர் கொடுத்தாலும் அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக உங்களை கொடுத்திருக்காருன்னு அதுல நீங்க ரொம்ப ஆக்டிவா துரிதமாக சரியாக போய் கொண்டிருக்கீங்களா? டு யூ ஹாவ் அ லைஃப் பிளான்? என் வாழ்க்கையில தேவன் எனக்கு கொடுத்த நோக்கம் அதை சரியா வைத்து மற்ற காரியங்களுக்கெல்லாம் முன்னாடி வைக்கிறீங்களா? அஹ், ஒவ்வொரு நாளும் என்னை ஆண்டவரை வணையும். கொஞ்சம் அப்படி ஜெபிங்க. காலையில எந்திரிச்சோன்னே, குயவனே என்னை வணையும். யூ ஆர் த பாட்டர், ஐ எம் த கிளே. எனக்குள்ள உம்முடைய ஆசைகளை போடுங்க, உம்முடைய கனவுகளை போட்டு எங்களை நடத்துங்க அப்படின்னு நம்ம கேட்குறோமா? இல்லாட்டி ஆப்போசிட்டா கேட்குறோமா? என்னுடைய கனவுகளை நீர் நிறைவேற்றும். இது இது எனக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்குதான். இதுதான் ப்ராக்டிக்கலாக செஞ்சாதான் நான் ஆளுகை செய்ய முடியும். ஆமென். ஆஹ், ஆனால் நாம் நிறைய பேர் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அறுப்புக்கு எஜமான் இருக்காரு, அறுவடைக்கு ஆட்கள் வேணும்னு சொல்லி ஜெபிங்கன்னு சொன்னார். நீங்களும் நானும் அந்த ஜெபத்துக்கு பதிலான்னு கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம் மூலமாக ஆளுகை செய்வார். இந்த 28 நாள்ல நம்ம பார்த்தோம், சா சாவின் படுக்கையை மரணத்தின் படுக்கையை ஆண்டவர் மாற்றினார். ஆமென். ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுக்கிற அந்த டெய்லி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பயன்படுத்தி கொள்வோம். ராஜ்யத்தில் நமக்கு கொடுக்கிற பொறுப்புகளை நிறைய பேர் தட்டி கழிக்கிறோம். டோன்ட் டூ தட். அது நமக்கு ஆளுகை செய்வதற்கு உபயோகம் இருக்கு. அப்புறம் வேணுங்கிற நேரத்தில் நான் ஜெபிக்கிறேன், கையை நீட்டி ஜெபிச்சா யாராவது சுகமாகும்னா நோவே. யூ ஹாவ் டு டூ வாட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். உங்களுக்கு கொடுத்த பொறுப்பு, ராஜ்யத்தில் கொடுத்த பொறுப்பை, அது சர்ச்சோ எந்த ஆர்கனைசேஷனோ ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் கொடுத்தாலும் அதை தட்டி கழிச்சு கொண்டிருந்தால் திடீர்னு வல்லமை வராது. தேவன் சில சமயங்களில் கஷ்டமான காரியத்தை கூட செய்ய தூண்டுவார், அதையும் தட்டி கழிக்க கூடாது. ஆனால் அவருடைய கிருபை உங்களுக்கும் எனக்கும் வல்லமை தரும். ஆமென். அவர் உங்க மூலமாய் உங்க சூழ்நிலையை, உங்க வேலைகளை ஆளுகை செய்வார். கடைசியாக இதை ரொம்ப நான் சொல்ல போறதில்ல, நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்குரிய யுத்தம் முதலாவதாக நம்முடைய மனதுல, நம்முடைய மைண்ட்ல, நம்முடைய நினைவு மண்டலத்துல அங்கதான் இந்த யுத்த களம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதுல தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வல்லமையான ஆயுதங்களை நம்ம உபயோகப்படுத்துறோமா என்று நான் அடிக்கடி நினைக்கிறேன். எனக்குள்ள வருகிற விரோதமான திங்கிங், நினைவுகள் அல்லது அவிசுவாச நினைவுகள், பயத்தின் நினைவுகளை நான் பிடித்து அவைகளை இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படியும்படியாக அவைகளுக்கு நான் போதிக்கிறேனா? இந்த இந்த காரியத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏனென்றால் நம்ம எப்படி யோசிக்கிறோமோ, திங்க் அபவுட் வாட் யூ ஆர் திங்கிங் அபவுட். நீ எதை குறித்து யோசிக்கிறாய் என்பதை குறித்து கொஞ்சம் யோசிச்சுப்பார். ஏன்னா நீங்களும் நானும் சரியான விதத்துல ஒரு திட்டத்தோடு யோசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் அந்த ட்ரைனிங்ல இருக்கணும். அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஃபுல் ஆஃப் ஃபெய்த் அண்ட் ஹோப். நமக்குள்ள இருக்க சாதக நினைவுகள்னா அதுல விசுவாசமும் நம்பிக்கையும் எப்பொழுதும் இருக்கும். பாதக நம்பிக்கையில எப்பொழுதும் பயமும் சந்தேகமும் இருக்கும். அதனால ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக 2 சாய்ஸ் இருக்கு. நான் கர்த்தரை நம்புவேன்,
கர்த்தர் மேல விசுவாசம் வைப்பேன், அல்லது சூழ்நிலைக்கு நான் பயப்படுவேன், தேவனை சந்தேகிப்பேன். இந்த 2 சாய்ஸையும் தினந்தோறும் யோசிச்சு யோசிச்சு என்னுடைய நினைவுகள் தான் என்னுடைய வியூகம், என்னுடைய பார்வை இந்த சூழ்நிலையை குறித்து அது மோசமா இருக்கா இல்லையா என்பதை குறித்தெல்லாம் என் என் நினைவுகள் தான் என்னுடைய பார்வையை மாற்றும். ஆமென்.